ஹாய். இந்த இலந்த பழத்தை வந்து நம்ம ஒரு ஊறுகாய் தண்ணியில் அழைச்சி நல்லா காய போட்டு அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் உடம்பு இருந்தாலே நம்மளால் படுத்துட்டு இருக்க முடியல, மனசுக்குள்ளே இருந்தாலே இது வந்து நமக்கு செய்யலாம். ஏன்னா அவங்க 2 முறை கொடுத்துட்டாங்க. ஒரு முறை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்ததுனால ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால அது அப்படியே பூர்ணம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் வேண்டாம்னு தூக்கி போட்டேன். இதை வந்து பாவம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சோண்டு நல்ல எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இது ஒரு 3/4 கிலோவுக்கு வரும், 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க, 3/4 கிலோ வரும். நான் இதுக்கோசரம் நம்ம வெயிட் கல்லை தூக்கி போட்டுக்கிறதான்னு சொல்லிட்டு விட்டேன். இது ஒரு 4 பிரிவுனா 4 இடத்துக்கு போகும். இதை போட்டு கொடுத்தோம்லன்னா அதே மாதிரி அம்மா வீட்டில் இருந்து ஒரு பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்து நிறையா இருக்குது, எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒரு காய் கொண்டு வந்தேன். நமக்கு கோதுமை மாவு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, தனலட்சுமிக்கான்றவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு 3/4 காய் பக்கம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நான் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி வெயிலில் போட்டு காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம், நமக்கு தேவையாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பவுட்ரு பண்ணுறதுக்கோசரம் இதை ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். 2 செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். கொடுத்து பார்க்கலாம். வந்து மிக்சியில் போட்டங்க. மிக்சி வந்து டன் ஆகிடும். கட்டான்னு ஒரு சவுண்டு வந்து விதை மட்டும் அப்படியே இருக்குது, அந்த மேலே இருக்கிற இது மட்டும் அப்படியே சேர்ந்துருச்சு. அதில் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா நமக்கு வந்து கிராமத்தில் வந்து இதுக்கு உரல் இருக்கும், நல்லா போட்டு இடிச்சோம்னா அதில் வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒன்றும் செட் ஆகும். சட்டி காஞ்சதுக்கப்புறமா ஆயில் விட்டு நம்மளை நம்பி ஒரு காரியம் பாருங்கள். பூசணி விதை அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்காங்க குட்டி பிள்ளைங்க 4-5 பேர், அணில் சும்மா மாங்குன்னு வெளியே வெயிலில் போட்டேன். சரி, இது அப்பப்போ அடுப்பு நம்ம தொடச்சிட்டு இருக்கிறதுனால வந்து அது இதாவது அங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சரமர சாப்பிட்டாங்க. சரி, சாப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு அது கிடைக்கிறதே பெருசு, அதை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி காஞ்சிருச்சுங்க. எங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை, நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால கொஞ்சம் ட்ரை வரும், அதனால போட்டுக்கலாம். இந்த ஊறுகாய் மாதிரி தானே செய்ய போகிறேன். அது வச்சுக்கோங்க. ஒரு 100 ml 100க்கு மேலே இருக்கும் எண்ணெய் ஊற்றுறேன். இதெல்லாம் நமக்கு எப்போயாவது ஒரு முறை வருஷத்துக்கு கிடைக்கிற பழம். இது வெள்ளாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு எப்போயோ ஒரு டைம் கிடைக்கிற பொருள் தாங்க. இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஹேராக கிடைக்கும். அடிக்கடி இது வருஷத்துக்கு ஒரு முறை வர வேண்டிய சீசனில் அந்த பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
வீட்டில் அடித்த மிளகாத்தூள் தான். கல் உப்பு போட்டால் அப்படியே நின்றுடும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், இவங்க பாருங்க, இவங்க என் மாதிரி இருக்கிற கருவாச்சி வந்து சீக்கிரமாக சூடாக மாட்டாங்க. இவங்க வந்து டக்குன்னு சூடாயிடுறாங்க. எல்லாம் வந்து கிடைக்க மாட்டாங்க. எந்த மூலையில் இருக்காங்களா இப்போ போயிட்டு அவங்கள இந்த மிளகாத்தூள் வந்து நமக்கு இதாகக்கூடாது. அப்படியே வெல்லம் போட்டு இடித்து இது பண்ணிக்குவோம். உருண்டை கட்டி இல்லை தட்டி தட்டி வச்சுக்கலாம். தூள் உப்பு போட்டுக்கலாம். இந்த கல்லில் மிக்ஸி போட்டோம்ல, நல்லா புளிக்கும். அதில் எச்சு ஊறுது. முள் செடி மாதிரி இருக்கும். செடியில் ஒரு இலையில் முள் இருக்கும். இது இந்த காரக்காயின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அதில் வந்து இப்போ இந்த மாதம் வெயில் காலத்தில் பாருங்கள், அது அப்படியே அழகாக மல்லிப்பூவு அப்படியே காடு மேடு எல்லா இடமும் அவ்வளோ மணமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அது வந்து சும்மா பார்த்துருந்தாங்க கேட்டு குழம்பு வச்சுட்டு அது அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி எதையும் பாத்திரம் எதுவுமே தேய்க்கல, அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். அதனால் அது சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி முடி வச்சுருந்தேன். படுத்துட்டுருந்தேன். மதியானம் எதுவும் சமைக்கலை. சரி கொஞ்சம் அரிசி வச்சு தயிர் வாங்கி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சேன். செய்யலை, அப்படியே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கட்டும். காலையில் ஏதோ ஒன்று இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டு சாப்பாடு எதை வச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம செடியில் இருக்கிற மணத்தக்காளி வந்து பறிச்சிடலாம். காய் விட்டாங்க அவங்க எல்லாருமே, எல்லாம் காய் விட்டுருக்குறாங்க. கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுருக்கிறேன் டீ.
நல்லா முட்டு நல்லா அந்த வேக்காடில் வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே இதாகிடுவாங்க. நல்லா இப்போ எல்லாமே வந்து நம்ம திராட்சை வந்து இப்போ நெய்யில் தாளிச்சா எல்லாம் வெடிச்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருந்தாங்க. பாருங்க அப்படியே கொஞ்சம் அந்த சூட்டில் வணங்க எல்லாம் உடஞ்சிருச்சுங்க. இது வந்து நல்ல சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் உரலில் போட்டு இடித்து விதையாக அதில் வந்துடும். இந்த கல்லில் அரைப்பாங்க பாருங்க, ஆட்டுக்கல்லில் அரைச்சி எடுத்துக்குவாங்க, நல்லா நைஸாகிடும். அப்போ எப்படியே அந்த விதையை மென்று போட்டு முழுங்கிடுங்க. நாங்கள் முழுங்கிருக்கிறோங்க. அப்படியே விதையை போட்டு இதெல்லாமே நமக்கு வந்து பொக்கிஷம் தாங்க. இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் நம்ம சாப்பிட்றது, இலந்தக்காய், அதே மாதிரி வந்து வெள்ளாம்பழம், அதே மாதிரி இந்த வெள்ளரி பிஞ்சு, முலாம்பழம், அதெல்லாம் கூட இப்போ வந்து சீசன் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே கிராஸ் பண்ணிட்டாங்க. கிராஸில் வந்துட்டு இருக்க நிறைய பழங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து வெல்லம் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த வெள்ளத்தை கொஞ்சோண்டு தாங்க, அதிகமெல்லாம் ரொம்ப இனிப்பாக, புளிப்பு நல்ல புளிப்பு தான், கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. எல்லாமே உடஞ்சிருச்சுங்க. பேர்ச்சம்பழம் பஞ்சாமிர்தம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இழந்த பழம் பஞ்சாமிர்தம் ஆயிடுத்து. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்காங்களா? நம்ம இழந்த பழம் ஏன்னா வெள்ளம் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஏலக்காய் மட்டும்தான் போடல, கல்கண்டு இந்த மாதிரி போட்டிருந்தா பஞ்சாமிர்தம் தான். சூப்பருங்க. அப்படியே கவரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ தொட்டுக்கலாம். வாய் வர்றதுன்னா வாய்க்கு வக்கனையாக இருக்கும்போது விதையெல்லாம் தனியாக பாருங்க எழுந்திரிச்சிருச்சு. எல்லாமே விதை எல்லாமே கலந்து போச்சு தனியாக. அந்த பழம் வந்து தனியாக ஜாம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பழங்கள் நிறையா இந்த மாதிரி காட்டு வகை நம்மளோட நாட்டு பழங்கள் கிடச்சிச்சுன்னா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்லான்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. இதோட பலன்கள் வந்து வைத்தியர்கள் நிறைய தெரியும். சித்தா வைத்திய செய்கிறவங்களுக்கு, நாட்டுப்புறம் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நம்ம இது ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட சொல்கிறாங்கன்னு தேவையாக இருந்தால் கூட நம்ம 2 பெருங்காயம் போட்டுக்கலாங்க. சும்மா கொஞ்சம் போடணுன்னு அவசியம் இல்லை, போட்டுடலாமே.
அவ்வளோதாங்க. சட்டியை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதில் காலையில் இதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடு செஞ்ச உடனே இதில் ஒரு புடி சாதத்தை போட்டு அப்படியே புரட்டி எடுத்து சாப்பிட்லாங்க. இதுதாங்க பஞ்சாமிரதம், இழந்த வடை பஞ்சாமிரதம் ரெடி. நான் அந்த சட்டியில் நம்ம இந்த அடுப்புலேயே வச்சுட்டு இருந்தோம்லான்னா அப்படியே சுண்டி காஞ்சி போடுவாங்க. மாற்றிடலாம். கரெக்டாக சாப்பாடு வச்சுருந்தா சாப்பாடு போட்டு ஒரு வாய் நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கலாங்க. இப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பருங்க. இந்த மாதிரி தான். அதே மாதிரி நான் பூசணிக்காய் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு இப்போ ரெகுலராக வந்துட்டு இருக்குது. ஆனால் சீசனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விலை ஏற்றுறாங்க. இப்போல்லாம் ஒரு காய் வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்குள்ளே முடிச்சிருக்கு. நல்லா இந்த சட்டி அளவுக்கு வர்ற காய்ங்களை 30-40 ரூபாய்க்கே வந்துடுது. அந்தளவுக்கு இருக்குது. நிறைய வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வெயிலில் போட்டு காய போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா வத்தல் மாதிரி நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சூப்பராக இருக்கா? அடிப்படைங்க. நம்ம லண்டன் மேடம் சொல்கிற மாதிரி அடிப்படை சூப்பர்.